வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் பாடம் 15க்கான புத்தக பயிற்சிகளை நாம் பார்க்க உள்ளோம். பாடம் 15 எழில் கொஞ்சும் அருவி, அதாவது ஒகேனக்கல் அருவியினுடைய புத்தக பயிற்சிகள். சென்ற வகுப்பில் புத்தக பயிற்சியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் என்னும் பகுதியை பார்த்தோம். அதற்கான விடைகளை எழுதியுள்ளோம். அதற்கு அடுத்ததாக வினா விடைகள் பகுதிக்கும் நாம் எழுதியுள்ளோம். அடுத்தது பொருத்தமான சொல்லால் நிரப்புக என்னும் பகுதி, அதாவது வினாக்களுக்கு பொருத்தமான சொல் எது என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ஆகும். ஒரு வினாவிற்கு 2 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றில் சரியான விடை எது என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுதல் வேண்டும். வினாவை பார்ப்போம். புத்தகத்தில் பாடம் 15 புத்தக பயிற்சிகளை பொருத்தமான சொல்லால் நிரப்புக என்னும் பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் கேள்வி, வினா எண் 1. கடற்கரையில் டேஷ், அதாவது மணல் என்பது ரன்னகரண்ணா மணல், அடுத்தது டன்னகரண்ணா, ரன்னகரண்ணா டன்னகரண்ணா என்ற 2 நகரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள மணல் என்ற 2 பகுதி உள்ளது. இதில் எந்த சொல் சரியாக இருக்கும் என்பதை நாம் எழுதுதல் வேண்டும். கடற்கரையில் டேஷ் வீடு கட்டி விளையாடலாம். கடற்கரையில் இருக்கக்கூடியது மணல், அந்த மணலை வச்சு நம்ம வீடு கட்டி விளையாடுவோம். அதில் டன்னகரண்ணா வரணும் இல்லைங்களா? அதுதான் சரியான விடை. கடற்கரையில் மணல் வீடு, மா டன்னகரண்ணா, வகரலகர இல் மணல், வீடு கட்டி விளையாடலாம். இதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்ததாக வினா எண் 2. மரத்தில் பழங்கள் டேஷ் உள்ளன. அந்த விடைகள் பார்த்திங்கன்னா குறைவாகன்னு 2 இருக்குது. முதல்ல இருக்கக்கூடியது இடையின ரை, குறை. இந்த இடையின ரை போட்டால் குறைத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இரண்டாவதாக இருக்கக்கூடிய வல்லின ரை, இதுனா குறைவு அப்படின்னு அர்த்தம். குறைவாக, அளவு குறைவாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிறியதாக குறைவாக இருக்குதுங்கிறீங்களா, அந்த பொருள் தரும். அப்போ மரத்தில் பழங்கள் அதிகமாக உள்ளன, அதற்கு எதிர்ச்சொல் குறைவாக உள்ளன. குறைவு அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எது வரணும் அப்படின்னா வல்லின ரை உள்ள குறைவாக என்னும் சொல் தான் சரியான விடையாக இருக்கும். மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன என்பதுதான் சரியான விடை. சரி மாணவர்களே, அடுத்ததாக வினா எண் 3. வலப்பக்க சுவரின் மேல், வலப்பக்கம் அப்படின்னா வலது பக்கம். நம்ம சாப்பிட்ற கை இருக்குது இல்லையா, நம்ம சாப்பிட்ற கை எங்கே இருக்கோ அது வலது. இந்த வலப்பக்க சுவரின் மேல் டேஷ் இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி. அதில் பல்லி, பகர லகர இல் போட்ட பல்லி, இது ஒரு உயிரினம், ஒரு பூச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொதுலகர இல் போட்ட பள்ளி, பள்ளினா பள்ளிக்கூடம், ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த பொருள் தரும். இப்போது வலப்பக்க சுவர் இருக்குதுன்னா சுவற்றின் மீது இருக்கக்கூடியது எது, பள்ளிக்கூடமா இல்லை உயிரினமா அப்படின்னு பார்த்தோன்னா உயிரினம். சுவற்றின் மீது இருப்பது எது அப்படின்னா பல்லி, அதாவது ஒரு உயிரினம், சின்ன பூச்சி. அப்போ நமக்கு எது விடையாக வரணும் அப்படின்னா வகரலகரையில் இருக்கக்கூடிய முதலாவதாக உள்ள பள்ளி என்பது தான் சரியான விடை. வலப்பக்க சுவரின் மேல் பள்ளி இருக்கிறது, இதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்ததாக வினா எண் 4. ஆதிரைக்கு நல்ல டேஷ் கிடைத்துள்ளது. இந்த விடைகள் 2ஐயும் பார்த்தோம் அப்படின்னா வேலை, அடுத்ததாக வேலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய வகர லகரலை இருந்துச்சு அப்படின்னா பனி அப்படின்னு பொருள்.
வேலைக்கு போயிருக்கிறாங்கப்பா, பணிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பொதுலகர லை வந்துச்சு அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம். நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யாருக்காவது நல்ல நடந்துச்சுன்னா எனக்கு இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. கொஞ்சம் கெடுதல் தீமைகள் நடந்துச்சுன்னா எனக்கு இப்போ கெட்ட நேரம் நடந்துருச்சுப்பா, ஏன் கெட்ட நேரம் நான் செய்கிறதெல்லாம் தப்பாகவே போகுது அப்படிம்பாங்க. அப்போது வேலை அப்படின்னு பொதுலகர லை போட்டால் நேரம் என்று பொருள். காலம் அல்லது நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கே இருக்கிற வினாவுக்கு எந்த வேலை சரியாக இருக்கும்? ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. நல்ல வேலை, வேலைனா ஜாப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ என்ன வரணும்? பணி அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வகர லகர லை உள்ள வேலை, முதலாவதாக உள்ள வேலை தான் சரியான விடை. ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது என்பது தான் சரியான விடை. சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.